ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கில் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. நான் அப்டேட்ஸை நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவைலபிள் டேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி ரினியூவல் பண்ணுறது ஐடியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் டேஸ் பார்த்தீங்கன்னா 13 நாட்கள் தான் இருக்குது. ஓகேவா, அந்த 13 நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நானும் ஐடியா ரினியூவல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே நான் ரினியூவல் பண்ணும்போது ஐடி எப்படி ரெனியூவல் பண்ணுறது அப்படின்னா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். நிறையா பேர்கள் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. எனக்கு டேஸ் 20 டேஸ் இருக்குது, நான் 16 டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் ஐடி ரெனியூ பண்ணுவேன். ரெனியூ பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். யாரும் பார்த்திங்கன்னா ப்ரமோஷனல் பேக்கு பர்ச்சேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருப்பேன். இது எதுக்கு அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வித்ரா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, வித்ரா போடாமல் வச்சுருந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷனால் பார்த்திங்கன்னா வித்ரா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட போனஸ் அமௌண்ட் ரிக்வெஸ்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனால் வித்ரா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவங்க எனபிள் பண்ணலை. க்ளோஸில் தான் இருந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனால் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் 800 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ 1950 இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா 1950 இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1100 ரூபா ப்ரமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5990 இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஓகேங்களா, 3000 ரூபா ப்ரமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா 3100 ரூபா இந்த அமௌண்ட்டை கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா ப்ரமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ரா ஆப்ஷன் எனபிள் பண்ணிடுவாங்க. உங்களோட வாலெட்டில் 800 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அமௌண்ட் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட வாலெட்டில் எவ்வளவு 800 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா வித்ரா பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நான் வித்ரா பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா 800 ரூபா வித்ரா பண்ணியிருப்பேன். செகண்ட் டைம் 1500, தேர்டு டைம் 2000, ஃபோர்த்து டைம் 2000, ஃபிஃப்த்து டைம் 2000. ஓகேங்களா, இந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு 1800 ரூபா வித்ரா பண்ண முடியும். செகண்ட் டைம் நீங்கள் எவ்வளவு இருந்தாலும் 800 ரூபா தான் ஃபஸ்ட்டு டைம் வித்ரா பண்ண முடியும். ஓகேங்களா, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. தேர்டு டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் 5000 ரூபா இருந்தாலும் நீங்கள் 2000 ரூபா தான் வித்ரா பண்ண முடியும். 2000 ரூபாய்க்கு கம்மியாக எனக்கு 1950 ரூபா இருக்குது, எனக்கு ஒரு 50 ரூபா இல்லை அப்படின்னா நீங்கள் வித்ரா பண்ண முடியாது. இந்த 2000 ரூபா எப்போ வருதோ அந்த டேட்டில் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களோட டேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வித்ரா பண்ண முடியாது. உங்களோட ஐடியா பார்த்தீங்கன்னா ரெனியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ரெனியூல் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 180 டேஸ் 180 நாட்கள் கால்குலேஷன் வரும் பார்த்தீங்களா. அந்த டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா அதில் ஆட் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வித்ரா கண்டிஷனு. 800 ரூபா ஃபஸ்ட்டு டைம் 800 எவ்வளவு தான் இருந்தாலும் 800 ரூபா தான் எடுக்க முடியும். செகண்ட் டைம் 1500 ரூபா எடுக்க முடியும். மூணாவது டைம் 2000 ரூபா. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நான் 2000 ரூபா அடுத்து வித்ரா 2000 எடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ நியூவாக ஒரு கான்செப்ட் லான்ச் பண்ண ஒரு கான்செப்ட் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ பிளான் இருக்குல்ல, இப்போ வந்திருக்க பிளானில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே ஓல்டு வெர்ஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியூ வெர்ஷனுக்கு நியூ பிளான்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 600 ரூபா பிளானு, 1500 ரூபா பிளானு, இந்த பிளான் 3000 ரூபா பிளான், இந்த பிளானுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அதனால் எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஐடியை வந்து ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இன்னும் யாரும் வந்து உங்களோட வாலெட்டில் 800 மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரமோஷனல் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா வித்ட்ரா ரெக்வெஸ்ட் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ரா வந்து போனஸ் வந்து எனபிள் ஆகும். நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அமௌண்ட் எப்போ வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் வந்து அமௌண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து வித்ட்ரா வந்து டீட்டெயில்ஸு. ஸோ வேறு என்ன நிறையா வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்குண்டான வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங் எனக்கு வந்து ஆனதுனால நான் வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். யாரும் வந்து ப்ரமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் வந்து எஸ்டர்டே தான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆச்சு. அதோட பேமெண்ட் ப்ரூஃபும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 1700 ஓகேவா, இந்த வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள். 1700 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். 2 வீக் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் வந்து எனக்கு பெண்டிங்லேயே இருந்துச்சு. பேமெண்ட் வந்து பெண்டிங்லேயே இருந்துச்சு. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. உங்களோட வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 800 மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரமோஷனல் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷனல் பேக் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு யாருக்கும் இன்னும் தெரியலை அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டு ப்ரொமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வித்ட்ரா வந்து பண்ணிக்கோங்க. வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னால் செல்ஃப் டிக்ளரேஷன், பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வித்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் நீங்கள் வந்து திருப்பி வந்து கரெக்ஷன் பண்ணி தான் வித்ட்ரா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஓல்டு யூஸருக்கு மட்டும்தான் இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அடுத்து வந்து வரப்போகிறான் அப்படின்னா ஸோ அதிலே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நியூ போனஸ் அமௌண்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து புதிய பிளானில் வந்து நீங்கள் வந்து ஐடி வந்து ரெனியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது, ஓகேங்களா. இவ்வளோ தான் வித்ட்ரா பண்ணணும், இவ்வளோ தான் வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த புதுசாக வர கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுறது மூலியமாக உங்களோட இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து சொல்கிறேன் எப்படி அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் அப்டேட் ஆகிருக்குது என்னோடய ஐடியில். ஸோ உங்களோட ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா தெரியும், பாட்டமில் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் தெரியும், வியூ ஸ்பின் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் சேல்ஸ் டர்ன் ஓவர் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து 57,600 இருக்குது, ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணுற மூலியமாகவும் நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐடியா வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு பிளானில் 600 பிளான்லையோ இல்லை 1500 பிளான்லையோ ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வாலெட்டில் வந்து நிறைய அமௌண்ட்டு இப்போ 5000, 6000 வச்சுருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணாமல் வச்சுருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஐடியா வந்து ரெனியூவல் பண்ணுற மூலியமாக வரப்போ ஒரு 180 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெனியூ பண்ணிங்கன்னா அந்த 180 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஐடியா வந்து அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸில் வந்து ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடியா யாரும் டெர்மினேட் பண்ண விட்றாதீங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ வேறு அப்டேட் என்ன அப்படிங்கிற ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 13 நாட்கள் தான் இருக்குது. 13 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐடியா வந்து ரெனியூவல் பண்ணணும். இந்த ரெனியூவல் பண்ணும்போது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. இதில் ஆப்ஷன் வந்து இல்லை, அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் வந்து இல்லை, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட்டு, ரெக்வெஸ்ட்டு, ப்ரமோஷனல் பேக்கு, போனஸு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. ஐடியா வந்து ஸோ ரெனியூ பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் வந்து இல்லை, ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷனும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ரெனியூ பண்ணுறது அப்படின்னா. ஸோ ஆப்ஷன் வந்து இதில் வந்து இன்னும் கொடுக்கல, எனபிள் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எனபிள் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. எனபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஐடியா வந்து ரீஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது அப்டேட் பண்ணுறா இருந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் எதுவும் கொடுத்தாங்க அப்படின்னா ராயலில் அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக 800 மேலே உங்கள் வாலெட்டில் இருந்தது அப்படின்னா ப்ரமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு வித்ட்ரா ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிரும். ஓகேவா? இந்த வாரம் எனபிள் வித்ட்ரா வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 வீக் ஒரு 800 வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா டேஸ் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து சொல்கிறேன். 15 நாள் 13 நாள் இருக்குது அப்படின்னா ஒரு வித்ட்ரா வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஐடி வந்து ரெனியூல் பண்ணிட்டு மற்ற வித்ட்ராலாம் எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? தேங்க்யூ.